வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடிகளுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செடிகளுக்கு வைரஸ், பைட்டோபிளாஸ்மா, பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் இந்த 4 கிருமிகள் மூலமாக செடிகளுக்கு நோய்கள் பரவுது. இந்த வீடியோவில் வைரஸ்களை பற்றியும் பைட்டோபிளாஸ்மா மூலமாக வரக்கூடிய நோய்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்களில் பூஞ்சைகளை பற்றியும் பாக்டீரியாஸை பற்றியும் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் வைரஸ் மூலமாக என்ன நோய் பரவுது, அதோடைய அறிகுறிகள் என்ன, அது எப்படி பரவுது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். மற்ற பூஞ்சைகள் நோய்கள், பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய நோய்களை விட வைரஸ்கள் மூலமாக வரக்கூடிய நோய்கள் ரொம்பவே ஆபத்தானது. அது ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது முடியாது, கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதுக்கு மருந்தே கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அழிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நோய்களுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன நோய்கள், அதோடைய அறிகுறிகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இலைச்சுருட்டு நோய், லீஃப் கர்ல் வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகள் எல்லாம் சுருண்டு காணப்படும். இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது இலைச்சுருள் நோய் தான் அப்படிங்கிறதுக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நிறையா செடிகள் அட்டாக் பண்ணும். அதிகபட்சம் மிளகாய் செடி ரொம்ப தாக்கும், தக்காளி செடி தாக்கும், செம்பருத்தி, கத்தரி, பப்பாளி செடி இந்த மாதிரி செடிகளை அதிகமாக தாக்கும். இதுக்கு நிறையா பேர் மோர் தெளிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் தெளித்தது கண்ட்ரோல் ஆகாது. அடுத்ததாக நம்ம பார்க்குற நோய் எல்லோ வெயின் மொசைக் டிசீஸ், மஞ்சள் நரம்பு தேமல் நோய். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இலைகளில் மஞ்சள் நிறமாக காணப்படும். நைட்ரஜன் சத்துடைய குறைபாடுமே மஞ்சள் நிறமாக காணப்படும். அது எப்படின்னா, செடியோடைய முதிர்ந்த இலைகள், அடியில் இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சளாக காணப்படும். அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இலைகளுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சள் நிறமாக காணப்படும். ஆனால் இந்த நோய் இலைகள் எப்படி காணப்படும்னா, முழுமையாக மஞ்சளாக காணப்படாது. பாதி மஞ்சள் காணப்படும், மீதி அந்த இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் கலரும் கொஞ்சம் இருக்கும். இந்த வயலில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நோய் பரவி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் காட்டுறேன். ஒரு செடியில் வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடம் இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையுமே பரவும். நம்ம தோட்டத்துலேயுமே அப்படி தான். ஒரு செடியில் வந்ததுனால ஃபுல்லாக எல்லா செடிகளுக்குமே பரவும். இது மேக்ஸிமம் எல்லா செடிகளையுமே தாக்கும். அதிகபட்சம் எல்லா செடிகளையுமே தாக்கும். மரச்செடிகளை தவிர காய்கறி செடிகள் எல்லா செடிகளையுமே தாக்கக்கூடிய நோய் இது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா கத்தரியில் சிற்றிலை நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். இது பைட்டோபிளாஸ்மா நோய், அஸ்வினி பூச்சிகளால் வரக்கூடிய ஒரு நோய். இலைகள் எல்லாம் ரொம்ப சின்ன இலைகளாக மாறி செடிக்கு மலர் தன்மையாயிரும். செடியோட சைஸே ரொம்ப சின்னதாயிரும், இலைகளோட சைஸும் சின்னதாயிரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாழை மரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோய். இது பஞ்சி டாப் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகள் எல்லாமே கொத்து கொத்தாக வளர்ந்துருக்கும். மரம் பெரிய மரமாகாது, சின்ன மரமாகவே இருக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக சிறுசிலையை பெரிய மரமான மாதிரி காணப்படும். இது கரும்பில் புல்தண்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. செடி தண்டு மரத்தில் தண்டு பெருசாக வராமல் செடி முழுவதும் புற்கள் மாதிரியே கீழே இருந்தே வந்துக்கிட்டு இருக்கும். இதை அதனால தான் புற்தண்டு நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர இன்னும் நிறையா நோய்கள் இருக்குது. நெல் பயிரில் பார்த்துக்கிட்டோன்னா ரைஸ் துங்குரோ வைரஸ் அப்படின்னு ஒரு நோய் வரும். அப்புறம் எள் பயிரில் பில்லோடி, ஜிஞ்சலி பில்லோடி அப்படின்ற நோய், நிறையா நோய்கள் இருக்குது. நம்ம தோட்டத்தில் மெஜாரிட்டியாக இந்த நோய்கள் தான் வருது. இலைச்சுருட்டு நோய், மஞ்சள் தேமல் நோய், அப்புறம் லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், கத்தரி சிற்றிலை நோய், பஞ்சி டாப் ஆஃப் பனானா. இதுதான் நம்ம தோட்டங்களில் போட்டிருப்போம். அதனால் நம்ம மெயினாக இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நோய்கள் எப்படி பரவுது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். நோய்களை பொறுத்த வரைக்கும் வெக்டார், நோய் பரப்பக்கூடிய காரணிகள். இப்போது வெள்ளை ஈக்கள் இருக்குது இல்லையா, வெள்ளை ஈக்கள், அஸ்வினி பூச்சிகள், அப்புறம் தத்துப்பூச்சிகள். இந்த 3 பூச்சிகள் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையுமே பரப்பக்கூடியது. எப்படி பரப்புது அப்படின்னா, நோய் தாக்குன ஒரு செடியிலிருந்து இலைகளை கொண்டு இலைகளை போய் சாறு உரியும். அப்படி சாறு உரியும் போது அந்த சாறு உரியக்கூடிய அந்த வாய்ப்பகுதியில் அந்த வைரஸ் ஒட்டிக்கிடும். அந்த வைரஸை தூக்கிக்கிட்டு கொண்டு போய் நோய் தாக்காத இன்னொரு செடியில் அந்த பூச்சிகள் சாறு உரியும் போது அந்த வைரஸ் நல்லா அந்த நோய் தாக்காத செடியில் பரவிடுது. இந்த மாதிரி தான் கொஞ்சமாக நோய் ஃபுல்லாமே பரவுது. நான் முன்னாடி மஞ்சள் தேமல் நோய் காமிக்கும்போது காமிச்சிருந்தேன். அந்த வயல் முழுவதுமே அந்த நோய் அட்டாக் பண்ணியிருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஒரு செடியில் வந்துச்சுனாலே முழுமையாக எல்லா செடியுமே பரவிடும். சில நேரங்களில் வைரஸ் நோயினால் தாக்கப்பட்ட ஒரு செடி காய்கள், பூக்கள், பழம் இது எதுவுமே கொடுக்காது. மொத்தத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த செடி மலட்டுத்தன்மையுடைய ஒரு செடியாக மாறிடும். அந்த செடியினால் நமக்கு எந்த ஒரு பலன் எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னோடய செடியில் இந்த மாதிரி இலைகள் மஞ்சளாக இருக்குது, இலைச்சுருள் நோய் வந்திருக்கு, ஆனால் காய்கள் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த காய்
நோய் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே வந்து மொட்டுகளோ பூக்களோ வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்ததுன்னா மட்டும்தான் காய்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காயுமே வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல காயாக கிடைக்காது. கொஞ்சம் சுருங்கியோ கொஞ்சம் மடங்கி அந்த மாதிரி இருக்கலாம். விதைகள் வந்து நீங்கள் அந்த விதைகள் எடுத்து அடுத்த பருவத்துக்கு போட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே அந்த வைரஸ் நோய்கள் வந்து ஒட்டியிருக்கும். அந்த வைரஸ் நோய் வந்து அடுத்த விதைகள்லையுமே அது கண்டினியூ ஆகும். ஸோ அந்த விதையை வந்து நம்ம விதைக்கு பயன்படுத்த முடியாது. காய்களுமே நம்மளுக்கு தரமான காய்கள் கிடைக்காது. அப்படி காய்கள் வந்தாலுமே நோய் தாக்குறதுக்கு முன்னாடி பூக்கள் பூத்துச்சு அப்படின்னா அந்த பூக்களில் இருந்து மட்டும் காய்கள் வரும். பிற்காலத்தில் வந்து அதில் காய்கள் வராது. அந்த செடி மட்டும் அப்படியே நிற்கும். செடி வந்து வைரஸ் நோயினால் தாக்கப்பட்ட செடி வந்து முழுமையாக சுருங்க ஆரம்பிக்கும். அதோடய சைஸே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலட்டுத்தன்மையாயிரும். எந்த காய் எதுவுமே கிடைக்காது. இப்போ வந்து இதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த நோய்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒன்று நோய்களை கட்டுப்படுத்துறது. வைரஸ் நோய்களை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாக்கள் மூலம் வரக்கூடிய நோய்கள் மாதிரியோ பூஞ்சைகள் மூலம் வரக்கூடிய நோய்கள் மாதிரியோ நம்மளால் ஈஸியாக அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து தனியாக மருந்துகள் இருக்குது. ஆனால் வைரஸ் நோய்களுக்கு வந்து தனிப்பட்ட மருந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதைகளில் வந்து விதை நேர்த்தி பண்ணலாம். பூச்சிகள் தாக்காத மாதிரி விதை நேர்த்தி பண்ணலாம். அப்புறமா அந்த நோய்கள் பரப்பக்கூடிய பூச்சிகள் இருக்குது இல்லையா, வெள்ளை ஈக்கள், அஸ்வினி பூச்சிகள், தத்துப்பூச்சிகள், இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வைரஸ் நோய் இல்லாமல் செடிகளை பெற முடியும். அப்புறம் வைரஸ் நோய் தாக்காத எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் இருக்குது. அதை நம்ம பயிரிட்டு வைரஸ் நோய் வராமல் தடுக்கலாம். ஆனால் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் போடும்பொழுது நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்பொழுது அந்த மாதிரி பண்ண விதைகளை வந்து நம்ம பயன்படுத்த வேணாம். நார்மலான விதைகளை நல்ல விதைகளை பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி தான். வெள்ளைகளையும் அஸ்வினி பூக்களையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோய் தாக்கின செடியை வந்து என்ன பண்ணணுன்னா, முதல்ல அந்த இடத்துல இருந்து பிடுங்கி தனியாக வேறு இடத்துக்கு தள்ளி போட்டுறணும். பிடுங்கி வேறு எங்கேயும் தள்ளி போட்டுறணும். அப்படி இல்லைன்னா அங்கேயே வச்சு எரிச்சிடணும் அந்த செடியை. அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த வைரஸை வந்து நம்ம முழுமையாக அழிக்க முடியும். உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும், சில நேரங்களில் வந்து இலைகள் சுருண்டிருக்கும், ஆனால் வந்து இலைச்சுருள் நோய் இருக்காது. சில நேரங்களில் மஞ்சளாக இருக்கும், ஆனால் வந்து மஞ்சள் தேமல் நோய் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். சில நேரங்கள் இலைகள் சுருண்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இலைகள் சின்னதாக கொழுந்து வரும் பொழுது ஏதாவது பூச்சிகள் வந்து அதில் சாறு உறிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால இலைகள் சுருங்கி போயிடும். இது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மாடி தோட்டம் போட்டிருந்தால் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய செடிகளை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் தனிமைப்படுத்துங்க. தனிமைப்படுத்துறது எப்படின்னா, அந்த பூச்சிகள் எதுவும் வராத மாதிரி தனியாக ஒரு இடத்துலையோ மறைவான ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய புது இலைகள்லையுமே இதே மாதிரி சுருக்கங்கள் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இலைச்சுருள் நோய் தான். அதே மாதிரி மஞ்சள் தேமல் நோய்க்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய இதில் வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது மஞ்சள் தேமல் நோய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் வெண்டியில் வந்து கத்தரிக்காயில் வந்து சிற்றிலை நோய் சொல்லியிருந்தேன். சிற்றிலை நோயை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கத்தரிக்காய் இலை வந்து பெருசாக இருக்கும், ஆனால் அந்த இலை மட்டும் சின்னதாக இருக்கும். நோய்கள் அந்த மற்ற சத்து குறைபாடுனால அந்த மாதிரி எதுவும் வராது. நோயினால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 10 நாள் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கும் பொழுது நோய் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அது நோய் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எரிச்சிருங்க. அப்படி கண்டினியூ ஆகாமல் நார்மலாக நல்லா ஆச்சு அப்படின்னா அது நோய்கள் இல்லை அப்படின்னு நம்ம அந்த செடியை எடுத்து கொண்டு வந்து நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்ம முதல்ல பராமரித்த மாதிரியே பராமரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டு தோட்டம் தரையில் தோட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை பிடுங்கி போட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. மாடி தோட்டத்தில் வந்தால் மட்டும் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். வேப்ப எண்ணெயை வந்து 2% வேப்ப எண்ணெயை நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். 2% அப்படின்னா எப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 20 மில்லி அப்படிங்கக்கூடிய அளவில் வேப்ப எண்ணெயை சோப்பு திரவம் கூட கலந்து மாலை ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்கு மேலே தெளிச்சிட்டு வாங்க. ஈஸியாக நம்ம அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். அது மூலமாக நம்ம நோய்களையும் கட்டுப்படுத்திடலாம். அப்புறம் பறந்து சென்று தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மஞ்சள் வண்ண ஒட்டுப்பசை பொறி இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். மஞ்சள் வண்ண ஒட்டுப்பசை பொறி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அது கூட பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்திடலாம். அப்புறம் வந்து உங்களோட தோட்டத்தில் களைச்செடிகள் நிறையா முளைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த செடிகள் எல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணுங்கள்.
ஏன்னா களைச்செடிகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூச்சிகள் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பூச்சிகள் வராது அப்படின்னா உங்களோட செடிகளில் வைரஸ் நோய்கள் வராது. இது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.